ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீராமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீரா கார்த்திக் ரெண்டு பேரும் பேங்குக்கு கிளம்புறாங்க. என்னத்துக்குன்னா கார்த்திக் படித்து வாங்கின சர்டிஃபிகேட்லாம் வச்சு ஒரு சின்ன லோன் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா பேங்கில் போய் பேசினதும் உடனே மேனேஜரும் சரிம்மா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுத்துட்றோம், நாளைக்கே வந்துடுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு அப்படின்னதும் வீரா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி மட்டும் அப்படியே ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம வீரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி, இன்னைக்கு உங்களால் தான் நம்ம கடை இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கடையில் இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட்டும் வாங்கிட்டு டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு நேராக மாமா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, நாளைக்கு கார்த்தியோட சர்டிஃபிகேட்டை கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கப்புறமா நமக்கு லோனும் சரியாயிடும் அப்படின்னும் போது எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. கார்த்தி, இந்தாங்க இதில் இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க, இதில் கையெழுத்தும் போடுங்க, நீங்களும் இந்த கடையோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு போது எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தியோட மூஞ்சி மட்டும் அப்படியே சொருங்கி போயிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தியும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்ததும் விஷயத்தை வீரா எல்லார்கிட்டையும் சொன்னதும் நம்ம கார்த்தியோட வைஃப் ரொம்ப ஹாப்பியாகி உடனே அல்வாலாம் எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இனி நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர், முக்கியமாக உங்களை யாராலையும் தரக்குறைவாக பேசவே முடியாது, இனி யாரும் நம்மளை பேசவும் மாட்டாங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க கார்த்தி அப்படின்னு நம்ம கார்த்திக்கு அல்வாலாம் ஊட்டி விடுறாங்க. அப்போ கூட கார்த்தி அந்த இடத்துல சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே இல்லாத டைமாக பார்த்து கார்த்திக் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏண்டா எனக்கு ஒரு சின்ன சிக்கல்ரா அப்படின்னதோ சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லைடா, இப்போது என்னோட சர்டிஃபிகேட்டு கொடுத்து தான் நாங்கள் இருக்கிற கஷ்டத்துக்கு லோன் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வெரிஃபிகேஷனுக்கு போனால் பிரச்சனை வருமா அப்படின்னதோ, டேய் நீயே இந்த சர்டிஃபிகேட்டை ஃபோர்ஜரி பண்ணி தான் எடுத்து வச்சுருக்க, ஸோ வெரிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக இது ஒரு போலியான சர்டிஃபிகேட்டுன்னு காட்டி கொடுக்கும், அப்படி மட்டும் காட்டி கொடுத்துச்சு அவ்வளோதான், நீ பண்ண ஃபோர்ஜரியெல்லாம் தெரிஞ்சிருண்டா, வசமாக மாட்டிப்ப, இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு நீ எதிர்பார்க்க மாட்டியா அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ நான் என்னடா பண்ணுறது, நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணியோ தெரியா, இதுக்கான ஒரே வழி லோன் உன்னோட சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணக்கூடாது, முக்கியமாக நீ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் பார்த்துக்கோ அப்படின்னுட்டு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ கார்த்தி ரொம்பவே குற்றணிச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்னா கார்த்தி அடிக்கடி வீட்டில் பணமெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, எப்படியாச்சும் என்னோட டிகிரி முடித்து நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சொல்லப்போனால் நம்ம கார்த்தி நிறைய சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க வச்சிருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணி எடுத்த ஃபேக்கான சர்டிஃபிகேட். ஸோ இதை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக லோன் எடுக்கும் போது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஒரிஜினலாக இல்லையான்னு. ஸோ அதுலேயே தெரிய வந்துடும் இது எல்லாமே திருடுத்தனமாக எடுத்த சர்டிஃபிகேட்டுன்னு. ஸோ அதை நினச்சி காட்டி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒட்டுமொத்த பேரும் வராங்க. டேய் குடும்பமே இங்கே சந்தோஷமாக குதூகலிச்சிட்ருக்கோம், இன்னைக்கு உன்னால தான் உன் படிப்பால் தான் நம்ம குடும்பம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரப்போகுது, ஆனால் நீ என்னன்னா இந்த இடத்துல பெரிய ஆழ்ந்த யோசனையில் இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு மாறன் கேட்டதும் கார்த்தியால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பாக நம்ம வீரா கண்டுபிடிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி